ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தமிழர் சமுதாய வரலாறு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் தமிழருடைய கலைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ் சமுதாய வரலாறு இருக்குல்ல, தமிழருடைய கலைகள். ஸோ இந்த லெசன் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்குப்பா. ஓகேங்களா? இந்த லெசன் எங்கே இருக்குன்னா 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் தான். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கற்றல் நோக்கங்கள். ஓகேங்களா? இந்த லெசன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழர் கலைகள். ஓகேங்களா? தமிழருடைய கலைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோயில் அமைப்பின் தத்துவத்தை தெரிந்து கொள்ளல். ஓகேங்களா? கோயிலுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிற்ப கலையுடைய வகைகளை அறிந்து கொள்ளல். ஓகேங்களா? சிற்பக்கலையின் வகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓவியங்களின் வாயிலாக பழங்கால செய்திகளை தெரிந்து கொள்ளல். ஓகேங்களா? ஓவியங்களின் வாயிலாக பழங்கால செய்திகளை தெரிந்து கொள்ளல் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இசைத்தமிழின் பெருமைகளை அறிய செய்தல். ஓகேங்களா? இசைத்தமிழுடைய பெருமைகளை அறிய செய்தல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நடனக்கலையின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, நடனக்கலையின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளுதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக கோயில் கலைநுட்பங்களை தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்ளுதல். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் கலைநுட்பங்களையும் அண்டு தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழரின் வீர விளையாட்டுகளை தெரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? தமிழருடைய வீர விளையாட்டுகளை தெரிந்து கொள்ளுதல். ஸோ இதுதான் கற்ற நோக்கம் இந்த லெசன்ல வரக்கூடியது. ஓகேங்களா? பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையே கலைகளின் வெளிப்பாடு. ஸோ மனித நாகரிகத்துடைய வளர்ச்சி நிலையை தான் என்ன சொல்லியிருக்காங்க, கலைகளின் வெளிப்பாடுகள் சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த கலைகள் வாயில்களாக அமைந்தன. ஸோ தமிழருடைய உள்ளத்து நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த என்னது, இந்த கலைகள் தான் வாயில்களாக அமைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தொடக்க நிலையில் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு தொழிலுமே கலையாக உருவெடுத்தது. ஸோ அப்ப தமிழர்கள் தொடக்க நிலையில் மேற்கொண்ட ஒவ்வொரு தொழிலுமே என்னது, ஒரு கலையாக உருவெடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிமேகலை இருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மணிமேகலை காப்பியம் மட்டும் சொல்லுது. மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த நூல் பாருங்க, ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதுல மணிமேகலை காப்பியம் வந்து சொல்லுது என்னது, 64 கலைகளை பத்தி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்பாடப்பகுதி கலைகள் பற்றிய அறிமுகம், அழகு கலையின் வகைகள், காலந்தோறும் தோன்றிய புதிய கலைகள், அவற்றை தமிழர்கள் போற்றி வளர்த்த முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன படிக்க போறோன்றத சொல்றாங்க, அதாவது கலைகளை பற்றி தான். ஓகேங்களா? கலைகளுடைய வகைகள், காலந்தோறும் தோன்றிய புதிய கலைகள், அவற்றோட தமிழர்கள் போற்றி வளர்த்த முறைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கலைகள் ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக திகழ்கின்றன. கலைகள் தான் ஒரு நாட்டுடைய பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக, ஒரு நாட்டுடைய பண்பாட்டு அடையாளம். ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லக்கூடியதாக எது இருக்குன்னா இந்த கலைகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மக்களின் பழக்க வழக்கம். ஓகேங்களா? மக்களுடைய பழக்க வழக்கம், வாழ்வியல் முறை மற்றும் பொருளாதார நிலையை வெளிப்படுத்தும் விதமாக கலைகள் அமைகின்றன. ஸோ அதாவது மக்களுடைய பழக்க வழக்கங்களையும் வாழ்வியல் முறைகளையும் அவங்களுடைய பொருளாதார நிலையும் வெளிப்படுத்தும் விதமாக என்ன இருக்கு, கலைகள் திகழ்கின்றன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, தமிழகத்தில் 64 முதன்மை கலைகள் இருந்தன. ஸோ தமிழகத்தோட 64 எனக்கு மணிமேகலை காப்பி என்ன சொல்லுது, 64 கலைகள் குறிப்பிட்டிருக்கு. அதே சமயம் என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழகத்தில் 64 முதன்மை கலைகள். ஓகேங்களா? முதன்மை கலைகள் இருந்தன. ஸோ இதையே வந்து பார்த்தோன்னா ஆயக்கலைகள் 64னையும் ஏன உணர்விக்கும். ஓகேங்களா? என் அம்மை என்ற கம்பரின் கூற்று தெரிவிக்கிறது. ஸோ நம்ம இது ஆல்ரெடி நிறைய இடத்துல படிச்சிருப்போம், ஆயக்கலைகள் 64ன்னு. இந்த கூற்று சொன்னவர் யாருன்னு இங்கே தான் பார்க்குறோம். யார் பார்த்தாங்க, கம்பர். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை. இந்த லைன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கம்பருடைய கூற்று. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மனிதனின் வாழ்விற்கு பயன்படும் அனைத்துமே கலைகள். ஸோ மனிதனுடைய வாழ்விற்கு பயன்படக்கூடிய அனைத்துமே கலைகள். இவை வந்து என்ன சொல்றாங்கன்னா பொது கலைகள். ஓகேங்களா? இவை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பொது கலைகள் அண்ட் அழகு கலைகள் என 2 வகைப்படும். ஸோ கலைகளை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பொதுவான கலைகள். ஓகேங்களா? இன்னொன்று அழகு கலைகள்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காட்சி இன்பம் கேள்வி இன்பம் தருவன அழகு கலைகள். ஓகேங்களா? எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பொது கலைகள் அதே அழகு கலைகள். ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்றாங்க, காட்சி இன்பமும் அண்ட் கேள்வி இன்பம் தருவன அழகு கலைகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. பொது கலையை பற்றி சொல்ல அழகு கலையிலும் 2 இருக்கு. காட்சி இன்பம் கேள்வி இன்பம் தருவது அழகு கலைகள்னு சொல்றாங்க. இந்த அழகு கலை வந்து பார்த்தோன்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என அழகு கலைகள் 5ஆக வகைப்படுத்தி தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி கூறியுள்ளார். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க, என்னது பொதுக்கலை அழகு கலைன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த அழகு கலையை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அழகு கலையிலும் 5 வகை இருக்குது. இது சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. ஓகேங்களா? ஆயக்கலைகள் 64, அதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கலையை 2ஆ பிரிக்கலாம்னு சொன்னாங்க. அது பொதுக்கலை அழகு கலை. அழகு கலைகள் எத்தனை கேட்டாங்கன்னா 5 வகை. ஓகேங்களா? அழகு கலைகள் 5 வகை. அது என்னன்னு பார்த்தோம்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியம், இசைக்கலை அண்ட் காவியக்கலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கட்டடக்கலை. ஓகேங்களா?
தமிழகத்தில் உள்ள வீடு, மாளிகை, அரண்மனை, கோயில்கள் போன்றவை தமிழக கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. எஸ், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடு, மாளிகை, அரண்மனை, கோயில்கள் எல்லாமே தமிழகத்துடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம்னு சொல்றாங்க. ஸோ இவற்றின் கோயில்களை காலத்தை கடந்து தமிழருடைய கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இன்றளவும் திகழ்கின்றன. ஸோ இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தோன்னா இன்னைக்கும் வந்து தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு சான்றா இருப்பதுன்னு பார்த்தோன்னா கோயில்கள். ஓகேங்களா, கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்பு தான் என்னது தமிழருடைய கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்க காலம் தொட்டே முறையான கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்தன. ஓகேங்களா, சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனை நூல்கள். ஓகேங்களா, மனைகளை வடிவமைக்கக்கூடிய அந்த நூல்கள். ஓகேங்களா, மனைன்னா என்னது, ஸோ கட்டடங்கள் எழுப்பக்கூடிய அந்த முறைக்கான நூல்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, சங்க காலம் முதலே மனை நூல்கள் இருந்தன. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம். ஓகேங்களா, நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று இளங்கோவடிகள். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் சொல்றாரு இந்த மனை நூல்கள் இருந்தது. அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் சொல்லியிருக்காரு. இது நோட் பண்ணிக்கோங்க. இது சொன்னார் யாருன்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகளுடைய வரிகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மரக்கட்டடங்கள். ஓகேங்களா, மரத்தால் இருந்த கட்டடங்கள். ஓகேங்களா, பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. ஸோ பழங்காலத்தில் கோயில்கள் எப்படி இருந்ததுன்னா ஸ்டார்டிங்ல மரத்தால் கட்டப்பட்டது. இதற்கு சான்றாக என்ன சொல்றாங்க, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சபாநாயக்கர் மண்டபத்தை இன்றும் காணலாம். ஸோ பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்க, மரத்தால் கட்டடங்கள் இருந்தது. அந்த சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டது. இதற்கு சான்று என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய சபாநாயக்கர் மண்டபத்தை சொல்லலாம். ஓகேங்களா, சபாநாயகர் மண்டபம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மரக்கட்டடங்களை இயற்கையினால் அழிந்துவிடும் தன்மையுடையன. எஸ், என்ன சொல்லிடுறோம், மரக்கட்டடங்கள் இயற்கையால் அழிந்துவிடும் தன்மையுடையன. இதோட மேற்பகுதி விரைவில் பழுதாகிவிடும். ஸோ மரக்கட்டடம் வந்து பார்த்தோன்னா என்னது சொல்லியிருக்காங்க, மேற்பகுதி விரைவில் பழுதாகிவிடும். அதனால் அது வந்து பார்த்தோன்னா செம்பு, வெள்ளி, பொன் தகடுகளாக வேயப்பட்டன. ஏன்னா பொன் வேய்ந்த சோழன், பொன் வேய்த பாண்டியன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ சோழ மன்னர், பாண்டிய மன்னர்கள் இந்த கோயில்களில் வந்து பார்த்தோன்னா பொன் தகடுகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க சொல்லியிருக்காங்க, செம்பு, வெள்ளி, பொன் தகடுகளாக வேயப்பட்டன. ஓகேங்களா, மரக்கட்டடங்களோட களிமண் கட்டடங்களும் தோன்றின. ஸோ மரக்கட்டடங்களோட களிமண் கட்டடங்களும் தோன்றினு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும்ப்பா. ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சிதம்பரம் நடராஜர் கோயில் பொன்குறை. இதை அப்போ தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலோட சபாநாயகர் மண்டபம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சபாநாயகர் மண்டபம் வந்து மரத்தால் ஆனதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சபாநாயகர் மண்டபம் மரத்தால் ஆனாலும் அதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொன் கூரை. ஓகேங்களா, மரம் பழுதாகி விடுன்றதுனால அதுக்கு பொன்னால் வேயப்பட்ட கூரைகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செங்கல் கட்டடங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மரம் பார்த்தோம், மரத்துக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த செங்கலாலான கட்டடங்கள். ஓகேங்களா, சங்க காலத்திலிருந்தே சுட்ட செங்கற்களான கட்டடங்களை தமிழகத்தில் காணலாம். ஸோ என்ன சொல்றாங்க, சங்க காலத்திலிருந்தே சுட்ட செங்கற்களான கட்டடங்களை தமிழகத்தில் காணலாம் சொல்லியிருக்காங்க. செங்கற் கோயில்கள் மர கோயில்களை விட உறுதியாகவும் நீடித்த தன்மை உடையனாகவும் இல்லைங்க. ஓகேங்களா, அந்த செங்கற் கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மர கோயில்களை விட உறுதியானது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாங்க பாரு, கிபி. ஓகேங்களா, அதாவது பொதாண்டுக்கு பின்னாடி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாகவே இருந்தன. அப்ப என்ன சொல்றாங்க, கிபி. ஓகேங்களா, கிமு கிடையாதுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு. ஓகேங்களா, ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரைக்குமே வந்து பார்த்தோன்னா கோயில்கள் எல்லாமே செங்கல் கட்டடங்களாகவே இருந்தது. ஓகேங்களா, இவை மன்னர்கள் அவ்வப்போது செப்பனிடப்பட்டன சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, 6ஆம் நூற்றாண்டு முற்பட்ட கோயில்கள் எல்லாமே செங்கல் கட்டடங்களாக இருந்தது. அப்போ 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எப்படி மாறி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது அரியலூர் செங்கற் கோயில். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் செங்கலால் கட்டப்பட்ட கோயில். இது எங்கே இருக்குன்னா அரியலூர். ஓகேங்களா, அரியலூரில் செங்கலாலே கட்டப்பட்ட கோயில். ஓகேங்க, செங்கற் கோயில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், குடைவரை கோயில்கள். ஓகேங்களா, குடைவரை கோயில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மண்டகப்பட்ட குடைவரை கோயில். ஓகேங்களா, மண்டகப்பட்டுன்றது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம். ஓகேங்களா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் மண்டகப்பட்டு. ஓகேங்களா. ஓகே, ஸோ மண்டகப்பட்ட குடைவரை கோயில் என்ன சொல்கிறாங்க, பெரிய பாறையை குடிந்து உருவாக்கப்பட்டவை. ஓகேங்களா, மண்டகப்பட்ட குடைவரை கோயில் என்ன சொல்கிறாங்க, பெரிய பாறையை குடிந்து உருவாக்கப்பட்டது தான் என்ன சொல்லியிருக்காங்க, மண்டகப்பட்ட குடைவரை கோயில். ஸோ இதில் பாருங்கள், குடைவரை கோயில்கள் அதாவது பெரிய பாறையை குடிந்து உருவாக்கப்பட்டவை குடைவரை கோயில்கள் சொல்கிறாங்க. இவை கருவறை, முன் மண்டபம், தூண்கள் வென்ற அமைப்பை கொண்டிருந்தன. எஸ், இது உள்ள வந்து பார்த்தோன்னா கருவறை இருக்கும், இது வந்து பார்த்தோன்னா முன்னாடி மண்டபம், அது தூண்கள் தாங்கி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னுமிடத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்து. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கோமா, விழுப்புரம் மாவட்டம். ஓகே, மண்டகப்பட்டுன்றது எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னுமிடத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, கிபி 7ஆம் நூற்றாண்டு மகேந்திரவர்மா பல்லவன் முதல் குடைவரை கோயிலை அமைத்தார். ஸோ முதல் குடைவரை கோயில் அமைச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா மகேந்திரவர்மா பல்லவன். எப்பன்னு பார்த்தோன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மா பல்லவன் தான் முதல் குடைவரை கோயில். ஓகேங்களா, மகேந்திரவர்மனோட முதல் குடைவரை கோயில் என்னன்னு பார்த்தோன்னா மண்டகப்பட்டு குடைவரை கோயில். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கோம், முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். ஓகேங்களா, ஏன்னா
இந்த இடத்துல பல்லவர்களும் அண்டு பாண்டியர்களும், முற்கால பாண்டியர்கள், ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பல்லவர்கள், ஓகேங்களா. பல்லவர்கள் அண்டு முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா யார், சமகாலத்தவர்கள், ஓகேங்களா. பல்லவர்களும் முற்கால பாண்டியர்களும் சமகாலத்தவர்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. பல்லவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு குடைவரை கோயிலும், பாண்டியர்கள் முற்கால பாண்டியரை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயிலும், ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குடைவரை கோயில்களில் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பு பெற்றது. நான் இப்போ தான் பார்த்தோம். ஸோ குடைவரை கோயில்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதில் அந்த மண்டபம் போன்ற அமைப்பு இருந்தனால இதில் மண்டப கோயில்கள் என்றும் அண்டு பாறையை குடிந்து அமைத்தனால் பாறை கோயில்கள் என்றும் அமைக்கப்பட்டன. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த குடைவரை கோயில்கள் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பு, அதனால மண்டப கோயில்கள்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பாறைகளை குடைந்து அமைத்ததுனால பாறை கோயில்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, குடைவரை கோயில், பாறை கோயில் அண்ட் மண்டப கோயில் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. குகை கோயில், குடைவரை கோயில், பாறை கோயில், மண்டப கோயில் இது எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாமல்லபுரம், ஓகேங்களா. மாமல்லபுரம் சொல்கிறாங்க, இது மகாபலிபுரம்னு ஒரு சில டைமில் கொடுக்கலாம், மாமல்லபுரம்னு கொடுக்கலாம், ஓகேங்களா. ஒரே கல்லிலான ஒற்றை கற்கோயில் தமிழகத்தில் காணப்படுகின்றன. ஸோ ஒரே கல்லாலான ஒற்றை கற்கோயில்கள் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் காணப்படுகின்றன. அவற்றை அமைக்க பாறைகளை மேலிருந்து படிப்படியாக கீழே செதுக்கி கோயில்கள் அமைக்கப்பட்டன. ஸோ பாறைகளை வந்து பார்த்தோன்னா மேலே இருந்து, ஓகேங்களா, பாறைகளை மேலேருந்து செதுக்கி கீழே வந்து பார்த்தோன்னா கோயில்கள் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவற்றை மாமல்லபுரத்தின் மகிஷாசுர மர்த்தினி, ஓகேங்களா, மாமல்லபுரத்துடைய மகிஷாசுர மர்த்தினி கோயிலின் முன் தொடங்கப்பட்ட, ஓகேங்களா, அதாவது மாமல்லபுரத்தில் மகிஷாசுர மர்த்தினின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட முன் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல்லில் இருக்கக்கூடிய கோயில் இதற்கு சான்றா சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, மகாபலிபுரத்தில் மகிஷாசுர மர்த்தினி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னாடி, ஓகேங்களா, பாறையில் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை கல்லாலான கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, முற்று பெறாமல் இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கற்றளிகள், ஓகேங்களா. ஸோ கற்றளிகள்னா என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், கற்றளி அதாவது கருங்கற்களை ஒன்று மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல், ஓகேங்களா, கருங்கற்கள் இருக்குங்களா, அதை ஒன்று மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர், ஓகேங்களா, கற்றளிகள் என்று பெயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனது கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளி அமைக்கும் முறை ஏற்பட்டது. எப்போ பாருங்கள், கிபி 7ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா, கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் யார் வருது, பல்லவர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ பல்லவர்கள் காலத்தில் தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த குடைவரை கோயில் என்ற முறை வந்து பார்த்தோன்னா மாற்றப்பட்டு கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட முறை வரும். ஸோ அது யாருடைய காலத்தில் வந்து முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை பொறுத்த வரைக்கும் குடைவரை கோயில் பார்த்தோம். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்து பதவியேற்பார், அவருடைய பையன் யாருன்னு பார்த்தோன்னா நரசிம்மவர்மன். ஸோ நரசிம்மவர்மன் காலத்தில் தான் என்னது, கற்றளி அமைக்கும் முறை ஏற்பட்டது, ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனைமலை, ஓகேங்களா, மாமல்லபுரம் இருக்குங்களா, அதான் மகாபலிபுரம், மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனைமலை, ஓகேங்களா, ஆகிய ஊர்களில் காணப்படும் கற்றளிகள் காலத்தால் முந்தையவை, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கற்றளிகள் வந்து காலத்தால் முந்தையன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஊர்களில் காணக்கூடிய அந்த கற்கோயில்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிபி 8ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய கட்டடங்களில் பெரும்பான்மை கற்றளிகளாகவே இருந்தன. ஸோ அப்போ கிபி 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்களில் பெரும்பாலானது என்னது, கற்றளிகளாகவே இருந்தன, ஓகேங்களா. பிற்கால சோழர்கள் செங்கற்களான பழைய கோயில்களை கற்றளிகளாக மாற்றினர். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்தோன்னா கற்கோயில்கள் அமைக்கக்கூடிய முறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மெயினாக கிபி 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்களில் பெரும்பான்மை எது, கற்றாளிகளாகவே இருந்தது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எப்போ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் பண்ண கோயில்கள் எல்லாமே நமக்கு பெரும்பாலான கோயில்கள் வந்து பார்த்தோன்னா கற்றாளிகளாகவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதன் பின்பு வந்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிற்கால சோழர்கள், ஓகேங்களா. பிற்கால சோழர்கள் செங்கற்களான பழைய கோயில்களை கற்றளிகளாக மாற்றினர், ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய செங்கற்களால் இருந்த அந்த கோயில்களை கற்றளி கோயில்களாக மாற்றியவர்கள் யாருன்னு கேட்கலாம், பிற்கால சோழர்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாமல்லபுரம் கடற்கரை கோயில்ப்பா. ஸோ மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தோம். ஸோ அதை பார்த்தோன்னா ராஜசிம்மன், ஓகேங்களா, அதாவது 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் பார்த்துக்க இல்லைங்களா, அவர் தான், ஓகேங்களா, மாமல்லபுரம் கடற்கரை கோயில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, திராவிட கட்டடக்கலை, ஓகேங்களா. திராவிட கட்டடக்கலை என்ன சொல்லிடுறாங்க, இந்திய கோயில் கட்டடக்கலை நகரம், வேசாரம், திராவிடம் என 3 வகைப்படும். சாரிப்பா, ஓகே, இந்திய கோயில் கட்டடக்கலை நாகரம், ஓகேங்களா, நாகரபாணி, ஓகே, நாகரபாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க, திராவிட கட்டடக்கலை, ஓகே, இந்திய கோயில் கட்டடக்கலை நாகரம், ஓகேங்களா, வேசரம் அண்ட் திராவிடம் என்ன 3 வகைப்படும், ஓகேங்களா. சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்ட சதுரமாக அமைந்திருந்தால் அந்த விமானம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நாகரம் எனப்படும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா சதுரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா நாகரம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. என்ன சொல்ல போகிறாங்க, இந்திய கோயில் கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் நாகரம், வேசரம், திராவிடன் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ சிகரத்தோடைய
சிகரத்துடைய அமைப்பு ஓகேங்களா, கோயிலுடைய சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அந்த விமானம் என்ன சொல்றாங்க, நாகரபாணி ஓகேங்களா. இதுவே வட இந்திய கட்டடக்கலையாகும். ஸோ அப்போ அந்த நாகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாகரபாணின்றத என்னன்னு பார்த்தோன்னா வட இந்திய கட்டடக்கலையோட முறை ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சிகரம் வட்ட வடிவமாக இருப்பின் அந்த விமானம் வந்து பார்த்தோன்னா வேசரம். ஸோ அந்த சிகரம் வந்து பார்த்தோன்னா என்னது வட்ட வடிவமாக ஓகேங்களா, வட்டமாக இருந்தால் அது பேர் என்ன சொல்றாங்க, வேசரபாணி ஓகேங்களா, வேசரம் சொல்றாங்க. இவை இந்தியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பௌத்த சமய கட்டடக்கலையாகும். ஸோ அப்போ இந்தியாவுடைய மத்திய பிரதேசம் எல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ மத்திய பகுதியில் அமைந்துள்ள பௌத்த சமய கட்டடக்கலையாகும் ஓகேங்களா. இது வந்து வேசரம் ஓகேங்களா. அதாவது இங்கே நாகரம்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா வட இந்தியா ஓகேங்களா. அதே மத்திய பகுதி பொறுத்த வரைக்கும் வேசர கலைப்பாணி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் எனப்படும் ஓகேங்களா. நம்மளுடைய சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் என்ன சொல்றாங்க, திராவிடம் எனப்படும். திராவிடம் என்பது தென்னிந்திய கோயில் கட்டடக்கலை ஆகும். எஸ், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவுடைய, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஓகேங்களா, தென்னிந்தியா, ஆந்திரா, கர்நாடகா, இதுவும் தென்னிந்தியா தானே. ஸோ அப்போ தென்னிந்திய கோயில் கட்டடக்கலைன்றது இந்த திராவிட பாணி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே வந்து குமரி வரை திராவிட கலை பரவி இருந்தது. இங்க பாருங்க என்ன சொல்லுவாங்க, வடக்கே கிருஷ்ணா நதியிலேருந்து தெற்கே வந்து பார்த்தோன்னா குமரி வரைக்கும் திராவிட கலை பரவி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பூரி ஜெகநாதர் கோயில் ஓகேங்களா, பூரியில ஜெகநாதர் கோயில் சொல்லியிருக்காங்க. மேலும் கட்டடக்கலை இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளிலும் பரவி உள்ளது. எது, நம்மளுடைய திராவிட கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளுக்கும் பரவி இருக்குது. தமிழக கட்டடக்கலையை பல்லவர், பாண்டியர், சோழர், விஜயநகர நாயக்கர் ஆகியோர் காலகட்டத்தை என தனித்தனியாக வகைப்படுத்தலாம். எஸ் ஓகே, என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையை பல்லவர்களது, பாண்டியர்களது, சோழர்களது அண்ட் விஜயநகர நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ விஜயநகர பேரரசு, நாயக்க பேரரசு ஓகேங்களா, ஆகியோருடைய காலகட்டத்தை என தனித்தனியாகவே பிரிக்கலாம்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ விமானம் பாருங்க, திருவதிகை கோயில் விமானம் ஓகேங்களா, திருவதிகை கோயில் விமானம் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணுங்க, இது பின்னாடி இதில் ஒரு பாயிண்ட் வரும் ஓகேங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பார். ஸோ அப்போ பாருங்க என்ன சொல்ல, இந்து கோயில்களில் கற்பகிரகம் எனப்படும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை ஓகேங்களா. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கற்பகிரகம், சாமியோட சிலை வைக்கிறாங்களே அந்த கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் அந்த பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ விமானன்றது கருவறை மீதுப்பா ஓகேங்களா, கருவறை மீது கட்டப்படுவது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா விமானம், கருவறைக்கு மீது இருந்தாக்கலாம் அது வந்து விமானம்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விமானத்தை பொதுவாக சடங்க விமானம் ஓகேங்களா. ஓகே, விமானத்தை பொதுவாக என்ன சொன்னா சடங்க விமானம் என்பர். சடங்க விமானம் என்பது 6 உறுப்புகளை குறிக்கும் ஓகேங்களா. இந்த சடங்க விமானம் என்பது வந்து பார்த்தோன்னா 6 உறுப்புகளை குறிக்கும். அவை மனித உடலின் உறுப்புகளுக்கு ஒப்புடையவையாகும் சொல்லலாம். அதாவது மனித உடலுடைய உறுப்புகளுடன் ஒப்புமை உடையது எதுன்னு பார்த்தோங்கன்னா இந்த சடங்க விமானம் ஓகேங்களா. ஸோ 6 உறுப்புகளை குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க என்ன சொல்றாங்க, ஸ்தூபி ஓகேங்களா, மனித உடலோட ஸ்தூபி ஓகேங்களா. சிகரம் சொல்லியிருக்காங்க, கண்டம், பிரஸ்தம் ஓகேங்களா, பிரஸ்தரம் ஓகேங்களா, பித்தி ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதிட்டானம் ஓகேங்களா, மொத்தம் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஸ்தூபின்றது ஹைட்டு, ஸோ சிகரம் செகண்டு ஓகேங்களா. அதை பார்த்தோன்னா கண்டம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பிரஸ்தரம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பித்தி, ஸோ அதிட்டானம் ஓகேங்களா, அதிட்டானம் மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. கோயில் விமானம் இது ஓகேங்களா, ஏன்னா கற்பகிரகத்தின் மீது கட்டப்பட்டால் அது பேர் என்னது, விமானம் ஓகேங்களா. சொல்ல பாருங்க, அதிட்டானம் என்பது என்னன்னு பாருங்க, இந்த அதிட்டானம்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது பேர் வந்து பார்த்தோன்னா என்னது, அதிட்டானம் என்பது பாதம் ஓகேங்களா, கால் பாதம். ஏன்னா மனித உடல் உறுப்போடைய ஒப்புமை உடையது தான் சொல்றாங்க விமானத்தை. அப்போ அதிட்டானம் என்பது என்னன்னு பார்த்தோன்னா பாதம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பித்தி என்றால் கால் ஓகேங்களா. அதிட்டானம் என்பது பாதம், பித்தி என்றால் கால் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிரஸ்தரம் ஓகேங்களா. பிரஸ்தரம் என்பது தோல் ஓகேவா, பிரஸ்தரம்னா தோல். நெக்ஸ்ட் பாருங்க, கண்டம் என்றால் கழுத்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிகரம் என்றால் தலை ஓகேங்களா. ஸ்தூபின்றது மகுடம் ஓகேங்களா, ஸ்தூபின்றது மகுடம். ஸோ விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும் இடம்பெற்றிருக்கும். அதை இந்த கோயிலில் காட்டணும் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா விமான முறை ஓகேங்களா. விமானம்ன்றது வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ அந்தடைய ஒரே ஒரு கலசம் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. கோவிலோடைய விமானம்ன்றது வந்து பார்த்தோன்னா விமானத்தின் ஒரு கலசம் மட்டும் இருந்தால் அது விமானம். அது இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை கலசம் இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தால் இது வந்து பார்த்தோன்னா கோபுரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. விமானம் வேறு, கோபுரம் வேறு. ஸோ விமானம் என்பது ஒரே ஒரு கலசம் மட்டும் இருந்தால் விமானம். கோபுரம் என்பது இங்கே பாருங்கள் நிறைய கலசம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா. சோழர் காலத்து தான் மிக உயரமானவை, அதை பார்த்தோன்னா என்னது உயரமானவையாக அமைக்கப்பட்டன. ஸோ இந்த விமானங்கள் வந்து சோழர்களோட காலத்துல தான் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்ட சொல்றாங்க. இதுலயும் ஒரு விஷயம் நோட் பண்ணோம், என்னன்னா முற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஓகேங்களா. முற்கால சோழர்கள் வந்து பார்த்தோன்னா விமானத்திற்கு பெயர் பெற்றவர்கள் பார்த்தோம் ஓகேங்களா. முற்கால சோழர்களை பொறுத்தவரை விமானத்திற்கு, பிற்கால சோழர்கள் தான் அந்த கோபுரம் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
முற்கால சோழர்கள் விமானத்திற்கு பெயர் பெற்றவர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோபுரம். ஓகேங்களா. கோயில் உறுப்புகளில் வந்து மிக முக்கியமானதும் அழகுடையதுமாக விளங்குவது கோபுரம். ஸோ அப்போ கோயில் உறுப்புகளிலே மிக முக்கியமானதும் அழகுடையதுமாக விளங்குவது கோபுரம். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது. ஓகேங்களா. அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஒரு பழமொழி. ஸோ கோபுரம் வந்து பார்த்தோன்னா இந்த சுற்றுப்புற சூழலில் வந்து பார்த்தோன்னா ஊடுருத்து செல்லும் நுழைவாயிலின் மேல் கட்டப்பட்டதாகும். கோபுரத்தின் உச்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கலசங்கள் இடம்பெற்றிருக்கும். ஸோ கோபுரம் எது விமானம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒன்று சிம்பிள் என்னென்னா, ஸோ அதை பார்த்தோன்னா ஒரே ஒரு கலசம் இருந்தால் அது வந்து பார்த்தோன்னா விமானம். ஓகேங்களா. கோபுரத்தின் உச்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கலசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்க. இது வந்து சாரங்கபாணி கோயில் கோபுரம் கும்பகோணம். ஸோ சாரங்கபாணி கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, பல்லவர்கள் காலத்து அதாவது கோயிலில் கோபுரம் அமைத்தல். ஸோ கோயில்களில் கோபுரம் அமைக்கக்கூடிய முறை பல்லவர்கள் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிகவும் உன்னத நிலையை அடைந்தது. அதாவது கோயில்களில் கோபுரம் அமைக்கிறது வந்து பல்லவர்கள் காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கோபுரம் அமைக்கும் முறை அது வந்து பார்த்தோன்னா யாருடைய காலத்தில் உச்சநிலையாக தான் பார்த்தோன்னா உச்சநிலை அடைந்தது பார்த்தோன்னா நம்முடைய விஜயநகர நாயக்கர்கள் தான். ஓகேங்களா. கோபுரம் அமைத்தல சிறப்பானவங்க யாருன்னு பார்த்தோன்னா விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்தை உன்னத நிலையை அடைந்தது சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ராஜசிம்மன் ராஜசிம்மன்றது வந்து பார்த்தோன்னா யார், இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன். ஸோ இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதலாக சிறு கோபுரமே அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஏன்னா பல்லவர்கள் காலத்தில் தான் கோபுரம் அமைக்கும் முறை ஸ்டார்ட் ஆகுது. அது யாருடைய காலம்னு பார்த்தோன்னா ராஜசிம்மன். ராஜசிம்மன்றது இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன். எங்கன்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் தான் ஃபர்ஸ்ட் கோபுரம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தன. பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தன. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தில் விமானங்களை சிறியவனாகும். ஸோ அதாவது விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விமானங்களை வந்து பார்த்தோன்னா சிறியதாக மாற்றிட்டு கோபுரங்களை பெரியதாக அமைத்தனர். ஓகேங்களா. அப்போ விஜயநகர நாயக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க விமானத்தை சிறியதாக பண்ணிட்டு கோபுரங்களை வந்து பார்த்தோன்னா பெருசாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கினர். ஸோ கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகேப்பா என்ன சொல்கிறாங்க பாரு. அதாவது பார்த்தோன்னா என்னது கிருஷ்ணதேவராயோட ஆட்சி காலத்தை தான் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கினார். ஓகேங்களா. இவர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்களை அமைத்தார். யாரு கிருஷ்ணதேவராயர் இருக்காங்களா. காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்களை அமைத்தார். பிற்காலத்தில் இவை ராஜகோபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அப்போ விஜயநகர பேரரசு யாருன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ அவரால் அமைக்கப்பட்ட கோபுரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிற்காலத்தில் இது ராஜகோபுரம் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பல்லவர் கால கட்டடக்கலை. ஓகேங்களா. பல்லவர் கால கட்டடக்கலை சொல்லியிருக்காங்க. ஸோ பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தமிழகத்தை 300 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தான் என்ன பண்ணாங்க ஸோ தமிழகத்தை 300 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். ஸோ காஞ்சிபுரம்ன்றது என்னது தொண்டை மண்டலம் இல்லைங்களா. ஸோ காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் பல்லவர்கள் ஆட்சி செய்தது. ஓகேங்களா. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க 300 ஆண்டுகள். ஓகே அவர்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க மரம் சுதை உலோகம் செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி காலத்தால் அழிக்க இயலாத குடைவரை கோயில்களை உருவாக்கினர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. என்னது மரம் சுதை உலோகம் செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி காலத்தால் அழிக்க இயலாத குடைவரை கோயில்களை உருவாக்கியவங்க யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பல்லவர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க. இந்த கோயில் சால்வன் குப்பம் புலிக்குகை. ஓகேங்களா. சால்வன் குப்பம் புலிக்குகை இது பல்லவர்கள் காலத்தது. ஓகேங்களா. பாருங்கள் சால்வன் குப்பத்தில் இருக்கக்கூடிய புலிக்குகை இது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மண்டகப்பட்டு பல்லாவரம் மாமண்டூர் மகேந்திரவாடி. ஓகேங்களா. மண்டகப்பட்டு பல்லாவரம் மாமண்டூர். ஓகேங்களா. வல்லம் மகேந்திரவாடி சீயமங்கலம் தலவானூர் திருச்சி ஆகிய பகுதிகளில் பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள் உள்ளன. ஸோ பழமையான பல்லவர் காலத்து கோயில் நோட் பண்ணிக்கோங்க. மண்டகப்பட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது மண்டகப்பட்டு முதல் குடைவரை கோயில். அடுத்து பல்லாவரம். ஓகேங்களா. பல்லாவரத்தில் இருக்குது மாமண்டூர். ஓகேங்களா. அடுத்து வல்லம் மகேந்திரவாடி சீயமங்கலம் தலவானூர் திருச்சி. ஓகேங்களா. இந்த பகுதியெல்லாம் பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள் உள்ளன. இவற்றில் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் மிகவும் தொன்மையானது. ஓகேங்களா. இது பல்லவர் காலத்தை சேர்ந்தது. அதுலேயும் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்ததே மிகவும் தொன்மையானது சொல்றாங்க. ஓகேங்களா. மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் உலக புகழ் வாய்ந்தவை. ஸோ அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் இருக்கு இல்லைங்களா இது உலக புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. சாலூன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலில் வெளிப்புறம் முழுவதும் யாழின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. சாலூன் குப்பத்தில் உள்ள குகை கோயில் இருக்கு இல்லைங்களா அதை புலி குகைன்னு சொல்றாங்க. இதில் பாருங்க வெளிப்புறம் ஃபுல்லாகவே என்னது யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. யாழி. ஓகேங்களா. யாழியோட முகம் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. இது குகை கோயில்களின் அமைப்பிடையே வியக்கத்தக்க வடிவ உடையது. அதாவது குகை கோயில்களோட அமைப்பிடையே வந்து பார்த்தோன்னா வியக்கத்தக்க வடிவ உடையது அதுன்னு பார்த்தோன்னா இந்த சாலூன் குப்பம் புலி குகை. ஓகேங்களா. தற்காலத்தில் புலி குகை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே இப்போதான் இது புலி குகைன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சாலூன் குப்பத்தில் யாழியோட முகம் பொறிக்கப்பட்டது. ஓகேங்களா. செதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். ஓகேங்களா. ஸோ இல்லை பல்லவர்கள் குடைவரை கோயில்களும் ஓகேங்களா. பல்லவர்களுடைய அந்த குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைத்ததோடு ஓகேங்களா. பல்லவர் குடைவரை கோயில்கள் அதே சமயம் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைத்ததோடு அன்றி கட்டுமான கோயில்களையும் எழுப்பினார். எஸ், என்ன பல்லவர்களும் குடைவரை கோயில்ன்றது யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மகேந்திரவர்ம பல்லவன். நோட் பண்ணிக்கோங்க. குடைவரை கோயிலில் வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் அமைச்சர் மகேந்திரவர்ம பல்லவன். அதே வந்து பார்த்தோன்னா அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் இருக்குங்க, இது அமைச்சர் வந்து பார்த்தோன்னா நரசிம்மவர்ம பல்லவன். ஓகேங்களா. நரசிம்மவர்ம பல்லவன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க இந்த ஒற்றைக்கல் அமைச்சாருங்களே, அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள் எட்டுன்னு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அதாவது கைலாசநாதர் கோயில் ஒரு கட்டுமான கோயில். இது வந்து பார்த்தோன்னா 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க காஞ்சி கைலாசநாதர் கோயில். இது வந்து பார்த்தோன்னா ராஜசிம்மவன கட்டப்பட்டது. ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் படுத்து ராஜசிம்மன். ராஜசிம்மன்றது யார்? நம்மளுடைய 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் ராஜசிம்மன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. பாண்டியர் கால கோயில்கள். ஓகேங்களா. பாண்டியர் காலத்தை சேர்ந்த கோயில்கள். பல்லவர்கள் தமிழகத்தின் வடபகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் தென்பகுதியை பாண்டியர் ஆட்சி புரிந்து வந்தனர். ஸோ பல்லவர்கள் வந்து பார்த்தோன்னா தமிழகத்துடைய வடபகுதியை ஆட்சி செய்தாங்க இல்லையா பல்லவர்கள். ஸோ அதே சமயத்தில் தான் வந்து பார்த்தோன்னா என்னது தென்பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். ஓகேங்களா. அதாவது செலியன் சேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோற்றுவித்த குடைவரை கோயில்கள் ஒற்றை கற்றளிகள் கட்டட கோயில்கள் ஆகியன பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சான்றுகளாக விளங்குகின்றன. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது பல்லவர்கள் தமிழகத்துடைய வடபகுதி ஆட்சி செய்யும் போது நம்மளுடைய தென்பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தனர். ஸோ செலியன் சேந்தன் ஓகேங்களா. செலியன் சேந்தன் காலம் முதல் ஓகேங்களா வீரபாண்டியன் காலம் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா தோற்றுவித்த குடைவரை கோயில்கள் ஒற்றை கற்றளிகள் ஓகேங்களா. கட்டட கோயில்கள் ஆகியன பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சான்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் பாண்டியர்களின் குடைவரை கோயில்கள் சிற்பங்கள் மிகுந்த அழகுடன் காணப்படின. ஸோ தமிழகத்தில் பாண்டியர்களுடைய அந்த குடைவரை கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தோன்னா சிற்பங்கள் மிகுந்து பாண்டியர்களுடைய குடைவரை கோயிலில் சிற்பங்கள் வந்து பார்த்தோன்னா அதிக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா காணப்படுகின்றன. ஸோ பிள்ளையார்பட்டி மலையடி குறிச்சி ஓகேங்களா. பிள்ளையார்பட்டி மலையடி குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் குன்றக்குடி திருமயம் குடுமியான் மலை. ஸோ நெக்ஸ்ட் சித்தனவாச மகிவாளன்பட்டி பிரான்மலை ஆகிய அழகிய பாண்டியபுரம் ஓகேங்களா. பிரான்மலை அழகிய பாண்டியபுரம் ஓகேங்களா. மூவரை வென்றன் போன்ற ஊர்களில் பாண்டியர் கால குடைவரை கோயில்களை காணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. பாண்டியர் காலத்தோடைய குடைவரை கோயில் தான் நமக்கு மெயினாக தேவை. ஓகேங்களா. பாண்டியர் காலத்தை சேர்ந்த குடைவரை கோயில்கள் எங்கே இருக்குது பாருங்க. அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிள்ளையார்பட்டி பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. மலையடி குறிச்சி பாண்டியர் கால குடைவரை கோயில். ஆனைமலை ஓகேங்களா பாண்டியர் கால குடைவரை. திருப்பரங்குன்றத்தில் பாண்டியர் கால குடைவரை கோயில். குன்றக்குடி ஓகேங்களா இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திருமயம் ஓகேங்களா. திருமயம் என்ற பிளேஸில் இருக்குது. அடுத்து குடுமியான் மலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சித்தன்னவாசல். ஸோ மகிபாலன்பட்டி பிரான்மலை அழகிய பாண்டியபுரம் ஓகேங்களா. மூவரை வென்றன் போன்ற ஊர்களில் பாண்டியர்கால குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வெட்டுவான் கோயில் கழுகுமலை இருக்கு இல்லைங்களா, அதான் முற்று பெறாத வெட்டுவான் கோயில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. கழுகுமலை தூத்துக்குடிங்களா ஓகேங்களா. தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஒன்று பார்த்தோம். ஸோ அதுதான் முற்று பெறாமல் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றாகும். ஓகேங்களா. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு ஓகேங்களா. அதை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒற்றை கற்றளிக்கு சான்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மலையின் மேலிருந்து கீழ் நோக்கி கூட தான் அமைக்கப்பட்டுள்ளது. இது தென்னகத்தின் எல்லோரும் ஓகே நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நம்மளுடைய கழுகுமலை வெட்டுவான் கோயில் இருக்குங்களா, கழுகுமலை ஓகேங்களா. வெட்டுவான் கோயில் என்ன சொல்கிறாங்க, தென்னகத்தோட எல்லோரும் ஓகேங்களா. இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு இல்லைங்களா, எல்லோரும் அண்ட் அஜந்தா ஓவியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம தென்னகத்தோடைய எல்லோரான்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா கழுகுமலை கோவில் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில் தான் வந்து பார்த்தோன்னா என்னது தென்னகத்தோடைய எல்லோரும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா ஒரு PYQ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் ஓகேங்களா. திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய திருக்கற்றளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் என்னது குடைவரை கோயில்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் திருப்பத்தூர் ஓகேங்களா. திருப்பத்தூர் நம்ம இங்கே ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிடையாது, இது வந்து பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் ஏன்னா பாண்டியர்கள் அங்கே ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா. ஸோ திருப்பத்தூர் அதாவது திருக்கற்றளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டியர் கால கட்டடக்கலை கற்களை கொண்டது. ஸோ கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று பார்த்தோன்னா திருக்கற்றளிநாதர் ஓகேங்களா திருப்பத்தூர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொன்னால் சோழர் கால கோயில்கள் ஓகேங்களா. சோழர் கால கோயில்களை பொறுத்தவரைக்கும் தமிழக கட்டடக்கலை வரலாற்றை பிற்கால சோழர் காலம் பொற்காலமாகும். ஸோ தமிழக கட்டடக்கலை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் கட்டடக்கலைன்னு எடுத்துக்கினாவே பிற்கால சோழர் காலம் தான் பொற்காலம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. விஜயலாயன் முதல் ஓகே 3ஆம் ராஜராஜன் வரையிலான மன்னர்கள் அழகு வாய்ந்த எண்ணற்ற கோயில்களை எழுப்பினர். ஸோ யாருடைய காலம் பாருங்க, விஜயலாய சோழன் ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா. விஜயலாயன் சோழன் முதல் யார் 3ஆம் ராஜராஜ சோழன் வரைக்கும்பா. ஸோ 3ஆம் ராஜராஜ சோழன் வரையிலான மன்னர்கள் அழகு வாய்ந்த எண்ணற்ற கோயில்களை
எழுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை இந்த இடத்துல என்ன நோட் பண்ணோம், பிற்கால சோழர்கள் காலம் தான் பொற்காலம் எதில் தமிழக கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் அதாவது கருங்கற்களான கோயில்களாக மாற்றி அமைத்தனர். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் அதாவது கருங்கற்களாக அமைத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிற்கால சோழர்கள். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் செங்கற்களால் கட்டப்பட்ட கோயிலை என்ன மாத்திரம் கருங்கற்களான கோயில்களாக மாற்றி அமைத்தனர். ஓகேங்களா. ஸோ விஜயலாய கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் நாரதமலை கோயில் தனித்தன்மை வாய்ந்தது. ஓகேங்களா. விஜயலாய சோழன் இருக்கார் இல்லைங்களா, விஜயலாய சோழன் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோயில் வந்து பார்த்தோன்னா தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கோயில் வெளிச்சுவர் வந்து பார்த்தோன்னா சதுர வடிவிலும் உட்சுவர் வந்து வட்ட வடிவிலும் உள்ளது. கோயிலோட வெளிச்சுவர் வந்து எப்படி இருக்குன்னா சதுர வடிவிலும் உட்சுவர் வந்து பார்த்தோன்னா வட்ட வடிவிலும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய கோயில் வந்து விஜயலாய சோழந்து. ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா வெளிச்சுவர் வந்து பார்த்தோன்னா சதுர வடிவில் இருக்குங்களா. ஓகேங்களா. உட்சுவர் வந்து பார்த்தோன்னா இந்த வட்ட வடிவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருப்பா, நார்த்தாமலை கோயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஆதித்த சோழன் ஓகேங்களா காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டினார். ஸோ ஆதித்த சோழன் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் வந்து காவிரி ஆற்றோட இரு பக்கங்களையும் ஏராளமான கற்கோயில்களை கட்டி வைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆதித்ய சோழன். ஓகேங்களா. இக்கோயில்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மபுரீஸ்வரர். ஓகேங்களா. பராந்தக சோழன் இருக்கார் இல்லையா, பராந்தக சோழன் எழுப்பியது பார்த்தோன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பவேஸ்வரர். ஓகேங்களா. என்ன சொல்றாங்க, பராந்தக சோழன் எழுப்பப்பட்டது தான் என்னது பிரம்மபுரீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் எறும்பூர். ஓகேங்களா. எறும்பூர் கடம்பவனேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எழும்பூரில் இருக்கக்கூடியது கடம்பவனேஸ்வரர். ஆகிய கோயில்கள் வந்து பார்த்தோன்னா சோழர்கள கட்டடக்கலையின் எளிமையும் விளக்குவன அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்கள கட்டடக்கலையில் செம்பியன் மாதேவியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. சோழர்கள கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் செம்பியன் மாதேவியின் பங்கு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, ஆதித்ய சோழன் காவிரி ஆற்றோட இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டி வைத்திருக்காரு. கோயில்கள் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றன சொல்கிறாங்க. பராந்தக சோழன் எழுப்பியது வந்து பார்த்தோன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயிலில். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சோழர் கால கட்டடக்கலையும் எளிமையும் விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. சோழர் கால கட்டடக்கலையை செம்பியன் மாதேவியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. இவர் பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளிகளாக மாற்றி அமைத்து பெரும் பொருட்களை வழங்கினார். ஸோ செம்பியன் மாதேவின்றவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளிகளாக மாற்றி அமைத்து பெரும் பொருட்களை வழங்கியிருக்காரு. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மேரு. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா, இது என்ன சொல்றாங்க, தென்னகத்தின் மேரு. ஓகேங்களா. ஸோ தென்னகத்தின் மேருன்னு சொல்கிறாங்க. ஸோ என அழைக்கப்பட சிறப்பை பெற்றது. ஓகேங்களா. இக்கோயிலே வந்து பார்த்தோன்னா தமிழக கட்டடக்கலையும் மணிமகுடமாக விளங்குகிறது. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ எந்த கோயில், தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோயில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழக கட்டடக்கலையுடைய மணிமகுடமாகவே திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழக கட்டடக்கலையும் மணிமகுடமாக திகழக்கூடியது எது, தஞ்சை பெரிய கோயில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தஞ்சாவூரின் சுற்று வட்டார பகுதிகளில் அது பார்த்தோன்னா கருங்கற்களே இல்லாத நிலையில். ஓகேங்களா. தஞ்சாவுடைய சுற்று வட்டார பகுதிகளில் கருங்கற்களே இல்லாத வகையில் என்ன பண்ணுறாங்க, முற்றிலும் கருங்கற்களை கொண்டே 216 அடி உயரமும். ஸோ ஓகே, உயரம் பாருங்கள், 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் கொண்ட விமானத்தை அமைத்து ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார் ராஜராஜன். ஸோ அப்போ பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் 216 அடி வந்து பார்த்தோன்னா உயரம். ஓகேங்களா. 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை அமைத்து ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார் யார், ராஜராஜ சோழன். ஓகேங்களா. ஸோ இதன் முதல் வாசல் வந்து பார்த்தோன்னா கேரளாந்தகன் திருவாசல். ஓகேங்களா. அதாவது தஞ்சை பெரிய கோயிலோட முதல் வாசல் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாந்தகன் திருவாசல் என்றும், இரண்டாம் வாசல் வந்து ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 216 அடி உயரம் 13 அடுக்குகளை கொண்ட தஞ்சை பெரிய கோயில் விமானத்தை அமைச்சு ஸோ ராஜராஜேஸ்வரன் என பெயரிட்டார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ராஜராஜேஸ்வரன் பெயரிட்டவர் ராஜராஜ சோழன். அதன் பின்னாடி வந்து பார்த்தோன்னா என்னது, இதன் முதல் வாசல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரளாந்தகன் வாசல் என்றும், ஓகே கேரளாந்தகன் திருவாசல் என்றும், இரண்டாம் வாசல் வந்து ராஜராஜன் திருவாசல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கோயிலோட உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம். ஸோ தஞ்சை பெரிய கோயிலோட உச்சியில் இருக்கக்கூடிய எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடை கொண்டது. ஓகேங்களா. எத்தனை டன் பாருங்கள், 80 டன் எடை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதனை 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. ஓகேங்களா. ஸோ இந்த கோயிலோட உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடை கொண்டது. இதை வந்து 1987 9 8 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 8 7 ஓகேங்க, ரிவர்ஸில் வருது.
1987 ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு அதை யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயில். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மிக உயரமான விமானத்தை உடைய தமிழக கோயில்கள். ஓகேங்களா. மிக உயரமான விமானத்தை உடைய தமிழக கோயில்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம் கொண்டது. ஓகேங்களா. நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் தான் உயரமானது, 216 அடி உயரம் கொண்டது. ஸோ முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ 170 அடி உயரம் கொண்டது. முதலாம் ராஜேந்திர சோழன், அதாவது தஞ்சை பெரிய கோயிலை போல இருக்கக்கூடியது தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா என்னது 170 அடின்னு சொல்லியிருக்காங்க. மீட்டரில் நமக்கு புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க எத்தனை, 55 மீட்டர். ஓகேங்களா. 55 மீட்டர் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில். ஓகேங்களா. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போல இருக்கக்கூடிய கோயில். ஓகேங்களா. ஸோ இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய பையன் கட்டினது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திரிபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, திரிபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம் கொண்டது. ஸோ 3ஆம் குலோத்துக சோழன். ஓகேங்களா. திரிபுவனத்தில் இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில் என்னது 126 அடி உயரம். ஸோ யாருதுன்னு பார்த்தோன்னா கம்பஹரேஸ்வரர் கோயில் 3ஆம் குலோத்துக சோழன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது பாருங்க என்ன சொல்றாரு, ராஜேந்திர சோழன் தனது கங்கை படியெடுப்பு, வட இந்தியாவுடைய கங்கை படியெடுப்பு வெற்றியின் சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை அமைத்தார். ஓகேங்களா. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் பாருங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது ராஜேந்திர சோழன் தனது கங்கை படியெடுப்பு வெற்றியின் சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அமைத்தார். இது 170 அடி உயரம் கொண்டது. ஓகேங்களா. எவ்வளோ பாருங்க, 170 அடி உயரம் கொண்டது. இக்கோயில் சிற்ப களஞ்சியமாக விளங்குகிறது. ஸோ என்னன்னா இந்த கோயில் வந்து பார்த்தா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து பார்த்தோன்னா சிற்ப களஞ்சியமாக விளங்குகிறது, நிறைய சிற்பங்கள் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம். ஓகேங்களா. பொதுவாக கொடுத்துருவோம், விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம் கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசின் காலத்தில் தமிழக கட்டடக்கலை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. ஸோ பாருங்க, விஜயநகர பேரரசோட காலத்தில் தான் தமிழக கட்டடக்கலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம். ஸோ அப்போ தமிழகத்துடைய கட்டடக்கலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது யாருடைய காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயநகர பேரரசு காலத்தில் தான். ஓகேங்களா. சொல்ல பாருங்க, சோழர் பாண்டியர் கால கட்டடக்கலையின் தொடர்ச்சியாகவே விஜயநகர பேரரசு கால கட்டடக்கலை விளங்குகிறது. ஸோ அப்போ யாரு, சோழர் அண்ட் பாண்டியர் கட்டடக்கலையுடைய தொடர்ச்சியாகவே யார் வராங்க, விஜயநகர பேரரசு கால கட்டடங்களை விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நுட்பமான அலங்கார வேலைப்பாடு இக்காலகட்டளையும் சிறப்பு கூறாகும். ஸோ என்னன்னா நுட்பமான, ஓகேங்களா, அதை பார்த்தோன்னா என்னது புருவம். ஸோ புருவம் இருக்கு இல்லைங்களா, கண் புருவம் வரைதல், அதை பார்த்தோன்னா என்னது நகம். ஸோ கை நகங்கள் அலங்காரம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா யார், நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள்லாம் யார், விஜயநகர பேரரசோடைய சிறப்பு கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இக்கோயில்களின் விமானங்கள் சிறியதாகும். அதை ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னா அதாவது விஜயநகர பேரரசு விமானங்களை சிறியதாக பண்ணிட்டு கோபுரங்கள் உயரமானதாக இட்டுனாங்க. ஸோ அந்த கோபுரங்கள்லாம் என்ன சொன்னாங்க, ராய கோபுரங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் உள்ள கோயில்கள் இந்த கோபுரத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன சொன்னால் திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் உள்ள கோயில் கோபுரங்கள் வந்து பார்த்தோன்னா யார், விஜயநகர நாயக்கர் காலத்து, விஜயநகர பேரரசுப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தோன்னா வேலூர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னது, ஜலகண்டேஸ்வரர் கோயில் யாருன்னா விஜயநகர பேரரசு, வேலூரில் இருக்கக்கூடிய கோயில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க, நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றி எழுந்தது. ஸோ அப்போ பாருங்க, விஜயநகர பேரரசு அடுத்து தான் யார் வருது, நாயக்கர்கள் வராங்க. ஓகேங்களா. விஜயநகர பேரரசு அடுத்து தான் நாயக்கர் கட்டடக்கலை. ஓகேங்களா. ஸோ நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றி எழுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை நாயக்கர் மகால். ஓகேங்களா. மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கர் மகால் பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 100 கால் மண்டபம். ஓகேங்களா. 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபங்கள் எழுப்புதல் இவர்களின் தனி சிறப்பு. ஏற நாயக்கர் காலத்தை பொறுத்த வரைக்கும் 100 கால் மண்டபம் எழுப்புறது, 1000 கால் மண்டபங்கள் எழுப்பது இவங்களுடைய தனி சிறப்பாக இருந்தது. ஓகேங்களா. திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில். ஓகேங்களா. ஆகிய இவர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அப்போ நாயக்கர் கால கட்டடக்கலை பாருங்க எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னு, அதாவது 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபங்கள் எழுப்பது இவங்களோட தனி சிறப்புன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாயக்கர், ஓகேங்களா, திருமலை நாயக்கர் மகால் இருக்கு இல்லைங்களா. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் வந்து பார்த்தோன்னா ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம் அங்கே இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய புது மண்டபம். ஓகேங்களா. அதேமாதிரி திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில் ஆகியன இவர்களுடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழர் கட்டடக்கலை நெடிய வரலாறு, தமிழர் தம் பழமையும் மலமையும் உலகிற்கு பறைச்சாற்றுகின்றன. ஸோ தமிழருடைய கட்டடக்கலையோட நெடிய வரலாறு என்ன சொல்லலாம், தமிழருடைய பழமையும் மலமையும் உலகிற்கு பறைச்சாற்றுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம கட்டடக்கலையை சிறப்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திருவரங்கம் குதிரை மண்டபம். ஓகேங்களா. திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை மண்டபம் பாருங்க, நாயக்கர் காலம். ஓகேங்களா.
ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது, தமிழகத்தில் ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள். ஸோ ஆல்ரெடி என்னது, ஸோ அதான் உயரமான கோபுரங்கள் பார்த்தோம். யாருது, சோழர்கள் காலத்து. இங்கே வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆயிரங்கால் மண்டபம் எந்தெந்த கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ள கோயில்கள். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ப்பா. ஓகேங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாம் ஆயிரங்கால் மண்டபம். ஸோ திருவரங்கம் அதான் ரங்கநாதர் கோயில். ஓகேங்களா அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கக்கூடிய கோயில்கள். ஓகேங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க திருவரங்கம். ஓகேங்களா, அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில், திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமி கோயில். ஓகேங்களா, எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சிற்பக்கலை. ஓகேங்களா, சிற்பக்கலை சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சிற்பக்கலை என்ன சொல்றாங்க பாருங்க, நடுக்கற்கள் சிற்பக்கலையின் தோற்றுமையாக கருதப்படுகின்றன. ஓகேங்களா, நடுக்கற்கள் நட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா என்னது, போரில் மரணமுற்றோடைய வீரருடைய நினைவாக நடப்படுவதுதான் நடுக்கற்கள். ஸோ இந்த நடுக்கற்கள் நடப்பட்டதான் என்ன சொல்றாங்க, அதாவது சிற்பக்கலையுடைய தோற்றுவாயை, ஒரு சிற்பம் உருவாகக்கூடிய சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுவது இந்த நடுக்கற்கள். ஓகேங்களா. ஸோ தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு முதலியவற்றின் நடுகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஸோ தொல்காப்பியத்திலும் அகநானூறு புறநானூறு நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியத்தில் தான் ஃபர்ஸ்ட் நடுகள் முறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓகே என்ன சொல்கிறாங்க பாரு, தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு முதலியவற்றின் நடுகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஓகேங்களா, நடுகள் என்பது போரில் வீரமரணம், அதை பார்த்தோன்னா நடுகள் என்பது போரில் வீர மரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் நீத்த அந்த வீரனுடைய பெயரும் பெருமையும் எழுதி நட்டு வைத்து வழிபடும் கல்லாகும். ஸோ என்னது, வீரருடைய பெயரும் ஸோ அதே சமயம் அவருடைய பெருமையும் எழுதி நட்டு வைத்து வழிபடக்கூடிய கல் தான் வந்து பார்த்தோன்னா நடுகள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா வீரக்கல் அல்லது நினைவுக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த நடுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த நடுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வீரக்கல் அல்லது ஒரு நிமிஷம்ப்பா. ஓகேங்களா, இந்த நடுக்கல் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, வீரக்கல். ஓகேங்களா, வீரக்கல்னு சொல்லலாம் அல்லது வந்து நினைவுக்கல் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே பாருங்க, தொல்காப்பியர் காலத்தின் வழக்கத்தில் இருந்த நடுகள் வழிபடும் முறை பிற்காலத்தின் வீரர்களின் உருவத்தை செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொல்காப்பியர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த நடுகள் வழிபடும் முறை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா உருவங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. அதே பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா வீரரோட உருவத்தை செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது. ஓகேங்களா, தெய்வங்களுக்கு சுதை உருவங்கள் செய்து வழிபட்டன. ஸோ தெய்வங்களுக்காக சுதை உருவங்கள்லாம் செய்து வழிபட்டிருக்காங்க. ஓகேங்களா, கல் சிற்பம் செய்யும் கலையாக வளர்ச்சி பெற்றது. தெய்வங்களுக்காக சுதை உருவம் செஞ்சாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து அடுத்து என்னவா மாறுதுன்னா கல்லில் வந்து பார்த்தோன்னா சிற்பம் செய்யும் கலையாக வளர்ச்சி பெற்றது. ஓகேங்களா, விழா காலங்களில் களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனிதரோட உருவங்களை செய்து வைத்து வழிபடுவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கதிரை எடுப்பு. ஓகேங்களா, உருவாரம் எனப்படும். ஸோ என்ன சொல்றாங்க, விழா காலங்களில் களிமண்ணால விலங்குகள் மற்றும் மனிதரோட உருவங்களில் தெய்வ கோயில்களில் வைக்கிறாங்க இல்லைங்களா, தெய்வங்கள் அதை பார்த்தோன்னா கோயில்களில் தெய்வங்களுக்காக வைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா அந்த மனிதரோட உருவங்களை செய்து வைத்து வழிபட ஒரு முறை. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கதிரை எடுப்பு, அதாவது உருவாரம். ஓகேங்களா, கதிரை எடுப்பு அண்டு உருவாரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, கதிரை எடுப்பு. ஓகேங்களா, கதிரை எடுப்புன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா உருவாரம் இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே அடுத்து பாருங்கள், கல்லினால் செய்யப்படுது. ஸோ கற்சிற்பங்கள் என, அதாவது கல்லால் செய்யப்பட்ட கற்சிற்பங்கள் என உலோகத்தில் செய்யப்படுவது படிம உருவங்கள். ஸோ அப்போ பாருங்கள், கல்லால் செய்யப்படுவது கற்சிற்பம்னு சொல்கிறாங்க, உலோகத்தில் செய்யப்படுவது உலோக சிற்பம்னு சொல்ல முடியாது, இங்கே படிம உருவங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை பரிபாடல் மூலம் அறியலாம். ஸோ சங்க காலத்தில் மரத்தில் சிற்பங்கள் செய்தாங்க இல்லைங்களா. ஸோ மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை நம்முடைய பரிபாடல். ஓகேங்களா, பரிபாடல் என்ன அடைமொழி, ஓங்கு பரிபாடல். ஓகேங்களா, பரிபாடல் ஓங்கு பரிபாடல். ஸோ பரிபாடல் மூலம் அறியலாம். கொர்க்கை, அரிக்கைமேடு, உறையூர் போன்ற இடங்களில், ஸோ கொர்க்கை, அரிக்கைமேடு அண்டு உறையூர் ஓகேங்களா போன்ற இடங்களில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வுகளில் அக்கால சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைத்துள்ளன. ஓகேங்களா, காவேரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டுகளித்தன. ஸோ அப்போ நம்மளுடைய காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் இருக்கு இல்லைங்களா, அந்த காவேரி பூம்பட்டினத்தில் இருந்த அந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டுகளித்தன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த விஷயத்தை எதில் சொல்கிறாங்கன்னா மணிமேகலை காப்பியம் எடுத்துரைக்கிறது. ஓகேங்களா, அப்போ பாருங்க, காவேரி பூம்பட்டினத்திலிருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு கழித்தன என்பதை மணிமேகலை. ஏன்னா மணிமேகலையில் வந்து பார்த்தோன்னா என்னது இந்திர விழா ஒரு எடுத்த கதை இருக்கு இல்லைங்களா. ஸோ ஓகே அந்த கதையில் வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, மணிமேகலை காப்பியம் இந்திர விழாவை பற்றி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிற்ப கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை மணிமேகலையின் மூலம் அறியலாம். அப்போ சிற்ப கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த சிற்ப கலைஞர்களை என்னது மண்ணீட்டாளர்கள் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை மணிமேகலையின் மூலம் அறியலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் பௌத்த சமண சமயங்கள் பரவி இருந்தன. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது கிபி ஓகேங்களா பொது
ஆண்டுக்கு கிபி வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3ஆம் நூற்றாண்டு முதல் அதே கிபி வந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தில் பௌத்த சமண சமயங்கள் பரவி இருந்தன. ஓகேங்களா. தொடக்க காலத்தில் பௌத்தர்கள் பாதபீடிகை, தர்மசக்கரம் முதலியவற்றை வைத்து வணங்கின. ஸோ பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் திருவுருவங்களை வணங்கும் முறை தோன்றியது. ஸோ அப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல பௌத்த சமணம், ஓகேங்களா, பௌத்த சமண சமயங்கள் பரவி இருந்தது எப்படின்னு பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமண சமயத்தில் அருக பெருமானின் உருவத்தையும் தீர்த்தங்கரர்களின் உருவங்களையும் வணங்கின. ஸோ சமண சமயம் இருக்கு இல்லைங்களா, சமண சமயத்தில் அருக பெருமானின் உருவத்தையும் தீர்த்தங்கரங்களோட உருவங்களையும் வணங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமான்றத பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சுதை என்பது சுண்ணாம்பை நன்கு அரைத்து, ஓகேங்களா, சுதை என்பது சுண்ணாம்பை வந்து பார்த்தோன்னா நன்கு அரைத்து கரும்பு சாறு, வெள்ளைச்சாறு, நெல்லிக்காய் சாறு முதலியவற்றை கலந்து, ஓகேங்களா. அப்போ பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என்னது கரும்பு சாறு, வெள்ளைச்சாறு அண்டு நெல்லிக்காய், ஓகேங்களா, அது முதலியவற்றை கலந்து, ஓகேங்களா, அரைத்து வஞ்சிரம் போல் செய்து அதை வந்து பார்த்தோன்னா கொண்டு உருவங்கள் செய்வது என தட்சிணாமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சுதை என்பது வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்பு சாறு, வெள்ளைச்சாறு, நெல்லிக்காய் சாறுலாம் கலந்து ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னது உருவங்கள் செய்யறது வந்து பார்த்தோன்னா யார் சொல்லியிருக்கிறது, தட்சிணாமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சிற்பங்கள். ஓகேங்களா. இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது சிற்பக்கலை எனப்படும். ஸோ இயற்கை உருவங்களையும் சரி கற்பனையான உருவங்களையும் வடிப்பது என்ன சொல்லியிருக்காங்க, சிற்பக்கலை எனப்படும். ஓகேங்களா. கல் சுதை, அதாவது கல், ஓகேங்களா, சுதை சுண்ணாம்பு காரை, ஓகேங்களா, அதை சுண்ணாம்பு காரைன்னு சொல்கிறாங்க. ஸோ சுதை என்பது வந்து பார்த்தோன்னா என்னது சுண்ணாம்பு காரை, ஓகேங்களா, மரம், மெழுகு, ஓகேங்களா, அரக்கு, தன்னம், உலோகம் ஆகியவற்றால் சிற்பங்கள் வடிக்கப்படுகின்றன. ஸோ இவற்றை புடைப்பு சிற்பங்கள், தனிச்சிற்பங்கள் என வகைப்படுத்துவார். ஸோ சிற்பங்களையும் புடைப்பு சிற்பம் அண்ட் தனி சிற்பம் வகைப்படுத்துறாங்க. கல், மரம், சுவர், பலகை போன்றவற்றை புடைப்பாக உருவத்தின் முன்புறம் மட்டும் தெரியும்படி, ஸோ ஒரு உருவத்தோடைய முன்புறம் மட்டும் தெரியும்படி அமைந்தால் அது வந்து பார்த்தோன்னா புடைப்பு சிற்பம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறம் முழு வடிவமாக வடித்தல் என்னது சொல்லியிருக்காங்க, தனி சிற்பம். ஓகேங்களா. ஸோ ஒரு தனியான ஒரு சிற்பம்ன்றது முன்புறம் பின்புறம் ரெண்டும் தெரிஞ்சால் வந்து பார்த்தோன்னா அது என்ன சொல்லியிருக்காங்க, தனி சிற்பம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தோன்னா என்னது சிற்பத்தோடைய முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தாங்களா அது வந்து பார்த்தோன்னா என்னது புடைப்பு சிற்பம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல சுவர் புடைப்பு சிற்பம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் முன்னாடி மட்டும் தெரியுது இல்லைங்களா, ஸோ பின்பக்கம் தெரியல, இதுதான் புடைப்பு சிற்பம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி மாமல்லபுரத்தில் உள்ளது. ஓகேங்களா. தமிழகத்துடைய கட்டடக்கலையும், ஓகேங்களா, கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரி எங்கே இருக்குன்னு பார்த்தோங்கன்னா மகாபலிபுரம், மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இது வந்து தனி உருவ சிற்பம் புத்தர். ஏன்னா வந்து பார்த்தோன்னா முன்பக்கமும் தெரியும் அதே பின்பக்கமும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா தனி உருவ சிற்பம் புத்தர்து. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டு சிற்பக்கலை கோயில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டோட சிற்பக்கலை கோயில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ தொடக்க கால சிற்பங்கள் வந்து பார்த்தோன்னா மரத்தினாலும் சுதையினாலும் செய்யப்பட்டது. தொடக்க கால சிற்பங்கள் இதில் மரத்தாலும் அண்டு சுதையினாலும் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்பொழுது அத்தகைய சிற்பங்களை காணலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தொடக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிற்பங்கள் வந்து மரத்தினாலும் சுதையாலும் செய்யப்பட்டது. இப்பொழுதும் அத்தகைய சிற்பங்களை காணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டாக சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா, எந்த கோயிலில் பாருங்கள் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குங்களா, வரதராஜ பெருமாள் கோயிலில் அதாவது கடவுளோட உருவமே வந்து பார்த்தோன்னா மரத்தால் செய்யப்பட்டவையாக இருக்குதுங்களாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவல்லிக்கேணி, ஓகேங்களா, ட்ரிபிள் கான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த திருவல்லிக்கேணியில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பார்த்தசாரதி பெருமாள் கோயில், ஓகேங்களா, பார்த்தசாரதி பெருமாள் காஞ்சி பாண்டவ தூத, ஓகே ஒரு நிமிஷம். ஸோ பாருங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதை பார்த்தோன்னா பாண்டவ தூத பெருமாள் கோயில் முக்கிய முதல உருவங்கள் சொதையினால் செய்யப்பட்டவை. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோயிலும் காஞ்சி பாண்டவ தூத பெருமாள் கோயிலும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது சுதை, ஓகேங்களா, அந்த இப்போ தான் பார்த்துல சுதைன்றது என்னென்னு, ஸோ ஓகே அந்த சுண்ணாம்புக்காரை. ஸோ சுதையினால் செய்யப்பட்டவை. ஓகேங்களா. கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்திலும் உலோகத்தினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை பிற்கால சோழத்திலும் பின்பற்றப்பட்டன. ஸோ அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, கல்லால் வந்து பார்த்தோன்னா என்னது சிற்பங்கள் அமைக்கும் முறை, ஓகேங்களா, கல் இருக்கு இல்லைங்களா, ஸோ கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் காலத்திலும், அதே உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை வந்து பார்த்தோன்னா பிற்கால சோழர்கள், உலோகத்தினால சிற்பம் அமைச்சது யாருன்னு பார்த்தோன்னா பிற்கால சோழர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பிரதிமைகள். ஓகேங்களா. பிரதிமைகள்ன்றது என்னென்னா தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள். ஓகேங்களா. தனிப்பட்ட ஒருவருடைய உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள் சொல்கிறாங்க. பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவ அரசர் உருவங்கள். ஸோ பிரதிமைகளில் பழமையானது எதுன்னு பார்த்தோங்கன்னா அதாவது பல்லவ அரச உருவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
பல்லவ அரசர்கள் இருக்காங்களே அவங்களுடைய உருவம் தான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த உருவத்தை வந்து அப்படியே அமைப்பது தான் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருப்பது என்னது பிரதிமைகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உலோக பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் சோழர் காலத்தை தோன்றியது. ஸோ உலோகத்தால் பிரதிமைகள் அமைக்கும் முறை யார் காலம்னு கேட்டாங்கன்னா சோழர்கள் காலம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, உலோக பிரதிமை. ஓகேங்களா. இது ஸோ பல்லவர்கள் வந்து பார்த்தோன்னா கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் எனலாம். ஸோ பல்லவரோட காலம் கோயிலுடைய சிற்பக்கலையின் தொடக்கம் எனலாம். ஓகேங்களா. பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள துவாரபாலர்கள் என்று அழைக்கப்படும் வாயிற்காவலரோட உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன. ஸோ அப்போ பல்லவரோட காலம் வந்து பார்த்தோன்னா கோயில் சிற்பக்கலையின் தொடக்கம்னு பார்த்தோன்னா பல்லவர்களோட காலம். ஓகேங்களா. பல்லவ மன்னன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள துவார பாலகர்கள் இருக்காங்களே அந்த வாயிற்காவலர்கள். ஸோ வாயிற்காவலரோட உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கல் சிற்பமாகும். ஸோ இந்த புடைப்புச் சிற்பங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ யார் வாயிற்காவலரோட சிற்பம் அதுதான் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் கல் சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவர் காலத்தில் வாயிற்காவலர்கள் ஸோ இவருடைய காலம் ஏற முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் இருக்கார் இல்லையா அவருடைய காலத்தில் வாயிற்காவலரோட சிற்பங்கள் மட்டுமே கற்களால் உருவாக்கப்பட்டவை. ஓகேங்களா. கருவறை உள்ள சிற்பங்கள் மரத்தாலோ சுதையாலோ இருந்திருக்குது. அப்போ பாருங்க பல்லவ பேரரசர் காலத்துலேயும் வந்து பார்த்தோன்னா வாயிற்காவலரோட சிற்பம் தான் வந்து கல்லால் இருந்திருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மரத்தாலோ அல்லது சுதையாலோ இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசி உருவங்களையும் உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்தது. ஸோ அப்போ பாருங்க பல்லவர்கள் காலத்தில் கடவுள் மட்டும் இல்லாமல் ஸோ அரசி உருவங்களையும் வந்து பார்த்தோன்னா உயரமாக செதுக்கக்கூடிய அந்த வழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் பல்லவர் கால சிற்பம். ஓகேங்களா. அரசி உருவமும் உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மாமல்லபுரத்தின் கோவர்தன மலை மண்டபத்தோட அருகில் 96 அடி ஓகேங்களா அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேங்களா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல மாமல்லபுரத்தில் வந்து கோவர்த்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 அடி வந்து பார்த்தோன்னா எனது அகலம். ஸோ 96 அடி அகலமும் 43 அடி வந்து பார்த்தோன்னா உயரமும் கொண்ட பாறை உள்ளது. இப்பாறை நீடியில் வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே கீழ் நோக்கிய பள்ளம் காணப்படுது. சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்பை பயன்படுத்தி தம் கற்பனையும் கலந்து பகீரதன் தவம் ஓகேங்களா பகீரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக வடிவமைத்துள்ளனர். ஓகேங்களா. கங்கை வந்து பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சிற்பம் எப்படி இருக்குன்னா அதாவது கோவர்தன் மலை இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஓகேங்களா பகீரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக ஒரு வடிவமைத்துள்ளன. ஸோ கங்கை வந்து பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சியும் அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அப்பாறை பகுதியில் வடிவமைத்துள்ளனர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவரோட காலத்தில் வந்து பார்த்தோன்னா புராண செய்திகளை சிற்பங்களாக வடிவமைத்துள்ளனர். ஸோ யார் பல்லவர்களுடைய காலத்தில் பாருங்கள் பல்லவர்கள் காலத்தில் வந்து பார்த்தோன்னா புராண செய்திகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ ராமாயண மகாபாரதம் இந்த மாதிரி புராண செய்திகளை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க சிற்பங்களாக வடிவமைத்துள்ளனர். ஓகேங்களா. ஸோ நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கு இல்லைங்களா மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ நாமக்கலோடைய மலைக்கோட்டையின் இருபுறமுமே என்ன பண்ணியிருக்காங்க மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ மலையின் கிழக்கு பகுதியில் பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலும் ஓகேங்களா. ஸோ அந்த மலையோடைய கிழக்கு பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலும் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தோன்னா நரசிம்ம பெருமாள் கோயிலும் உள்ளன. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பாகும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை. ஸோ அந்த மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா அதாவது ஒரே மலையில் வந்து பார்த்தோன்னா 2 குடைவரை கோயில்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதன் சிற்பங்கள் வந்து பார்த்தோன்னா நுண்ணிய வேலைப்பாட்டுடன் கூடியவை. ஓகேங்களா. சிற்பங்கள் வந்து நுண்ணிய வேலைப்பாட்டுடன் இருந்தது. இங்கே திருமாலுடைய 10 அவதாரங்களும். ஸோ இந்த மலைக்கோட்டையில் என்ன இருக்குன்னா திருமாலுடைய 10 அவதாரங்களும் ஓகேங்களா சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. பல்லவர் காலத்து ஒற்றைக்கல் ரதங்கள் கோயில் சிற்பங்கள் போன்றவை தனித்துவமானவையாக உள்ளது. ஸோ பல்லவர் காலத்துடைய அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் அண்ட் கோயிலோட சிற்பங்கள் போன்றவை தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் கொடுத்துருவாரு உங்களுக்கு தெரியுமா. ஸோ ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டம். ஸோ ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் ஓகேங்களா லெபாஷி என்ற ஊரில் உள்ள நந்தி சிற்பம் ஒரே கல்லால் வடிக்கப்பட்டது. ஸோ அப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் லெபாஷி அப்படின்னு ஒரு பிளேஸு. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா நந்தி சிற்பம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உலகத்தின் மிகப்பெரிய நந்தியாகும். ஸோ நோட் பண்ணிக்காம்பா உலகிலே மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஆந்திராவில் தான். ஓகேங்களா. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடியது என்னது அதான் உலகின் மிகப்பெரிய நந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் பாருங்கள் லெபாசி. ஓகேங்களா. ஸோ அனந்தபூர் மாவட்டம்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சோழர் காலம். ஓகேங்களா, சோழர்னா பல்லவர் கால சிற்பங்களின் வளர்ச்சியுற்ற நிலையே சோழர் கால சிற்பங்களாக இருந்தன. ஸோ அப்போ பல்லவர் கால சிற்பங்களுடைய வளர்ச்சியுற்ற நிலை தான் என்னது சோழர் கால சிற்பங்களாக இருந்தன. பல்லவர் காலத்தில் தாழ்ந்த புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தவை சோழர் காலத்தில் உயர்ந்த புடைப்பு சிற்பங்களாகவும் முழு உருவ சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டன. அப்போ பல்லவர் காலத்தில் தாழ்ந்த புடைப்பு சிற்பங்களாக இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, சோழர் காலத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த உயர்ந்த புடைப்பு சிற்பங்களாகவும் முழு உருவ சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டன. ஓகேங்களா, சோழர் காலத்தில் சிற்பக்கலை உயர்ந்த நிலையை அடைந்தது. சோழர் காலத்தில் சிற்பக்கலை தான் உயர்ந்த நிலையை அடைந்தது. இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமன்றி கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் ஆகிய பகுதியிலும் சிற்பக்கலை வளர்ந்தது. ஸோ என்னென்னா சோழர்களோட காலத்தில் கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் ஒடிஷா இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சிற்பக்கலை வளர்ந்த நிலையில் இருந்தது. ஓகேங்களா, ஸோ உயரமான மகுடங்கள், மெல்லிய நெடிய உடலமைப்பு போன்றவை சோழர் கால சிற்பங்களையும் சிறப்பாகும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, உயரமான மகுடங்கள் வைத்தாங்க. ஓகேங்களா, உயரமான மகுடம், மெல்லிய நெடிய உடலமைப்பு. ஸோ ஓகே, அப்போ மென்மையான மெலிசான உடலமைப்பு ஓகேங்களா போன்ற சோழர் கால சிற்பங்களுடைய சிறப்பாகும். ஓகேங்களா, பிற்கால சோழர்களின் சிற்பங்களையும் அணிகலன்களும் அலங்காரங்களும் மிகுந்து காணப்பட்டன. ஸோ அப்போ பாருங்கள் பிற்கால சோழரோட சிற்பத்தில் என்ன இருந்துச்சுன்னா அணிகலன்களும் அந்த அலங்காரங்களும் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் இருந்திருக்குது. ஓகேங்களா, மேலும் வட்டமான முக அமைப்பும் ஓகேங்களா சற்று தடித்தும் கொட்டியானதுமான உடல் அமைப்புடனும் சிற்பங்கள் காணப்பட்டன. ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்பாங்க. ஏன்னா விஜயநகர பேரரசை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதான் உடல் பருமனுடனும் உயரமான சிற்பங்களுடனும் இருந்தது அப்படின்னு நமக்கு தமிழில் ஒரு இடத்துல வரும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா, ஸோ அப்போ பிற்கால சோழரோட சிற்பங்களையும் அணிகலன்களும் அலங்காரங்களும் மிகுந்து காணப்பட்டன. அதே சமயம் வட்டமான முக அமைப்பும் ஓகேங்களா சற்று தடித்தும் கொட்டியானதுமான உடல் அமைப்புடன் சிற்பங்கள் காணப்பட்டன. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட தெற்கு நோக்கிய வாயிலின் கீழ்ப்புறம் புத்தரின் சிற்பமும். ஸோ ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய தெற்கு நோக்கி அந்த வாயிலின் கீழ்ப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்தருடைய சிற்பமும். ஓகேங்களா, அதே கோயிலின் விமானத்தின் வலப்பக்கம் வந்து பார்த்தோன்னா சமணர் உருவங்களும் உள்ளன. ஸோ அப்போ பாருங்கள் ஒரே கோயில் தான், அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க புத்தரோட சிற்பமும் இருக்குது. அதே சமயம் வலப்பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த சமணர் உருவங்களும் உள்ளன. ஓகேங்களா, இக்கோயிலுடைய நந்தி சிற்பம் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் 2வது பெரிய சிற்பமாகும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா உலக அளவில் பெருசாக நம்ம பார்த்துட்டோம், இந்த லெபாசி அனந்தபுர் மாவட்டத்தில் இருக்குன்னு. அதே வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுடைய நந்தி சிற்பம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நந்தி சிற்பங்களே 2வது பெரிய சிற்பம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெபாசினா, ஸோ செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதான் சண்டேஸை அனுகிரகமூர்த்தி. ஓகேங்களா, சண்டேஸை அனுகிரகமூர்த்தி தெய்வம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் கீழே. ஸோ இதன் உயரம் வந்து பார்த்தோன்னா 12 அடி நீளம். ஓகேங்களா, ஸோ உயரம் வந்து பார்த்தோன்னா 12 அடி கொடுத்துருக்காங்கப்பா. இதோட உயரம் மட்டும் வந்து பார்த்தோன்னா 12 அடிங்களா. ஸோ நீளம் பாருங்கள் வந்து பார்த்தோன்னா 19.5 அடி நீளம். ஓகேங்களா, அகலம் வந்து பார்த்தோன்னா 8.25 அடி ஆகும். 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயிலுடைய நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் உள்ளன. ஸோ அதாவது பார்த்தோன்னா என்னது 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா. ஸோ தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயில். ஸோ அந்த கோயிலை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் தான் இந்த சண்டேச அனுகிரகமூர்த்தியோட சிலை இருக்குது. இதோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் 12 அடி. ஓகேங்களா உயரம். ஸோ நீளம் வந்து 19.5 அடி சொல்லியிருக்காங்க, அகலம் வந்து 8.25 அடி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் கோயிலோடைய ஓகேங்களா அந்த கோயிலோட நாயன்மார்களுடைய வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் இருக்குதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, தஞ்சாவூர் நந்தி வந்து நம்ம என்ன பார்த்தோம், தஞ்சை பிரகதீஸ்வரில் இருக்கக்கூடிய நந்தி வந்து பார்த்தோன்னா என்னது இந்தியாவுடைய 2வது பெரிய நந்தின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்னது செப்பு திருமேனிகள். ஓகேங்களா, செப்பு திருமேனிகள் தமிழர்கள் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை. ஓகேங்களா, தமிழர்கள் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை வந்து பார்த்தோன்னா செப்பு திருமேனிகள். சங்க காலத்திலும் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் என்ற செய்தியை மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சங்க காலத்திலுமே வந்து பார்த்தோன்னா உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற செய்தி வந்து ஏன்னா சங்க காலத்தில் நம்ம வந்து மண்ணால் செய்யப்பட்டது தான் பார்த்தோம். ஆனால் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் என்ற செய்தியை என்னென்ன சொல்லுதுங்க பாருங்க, மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை போன்ற நூல்கள்லாம் சொல்லியிருக்குது. ஓகேங்களா, மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் வாயிலாக உலோக சிற்பங்கள் இருந்ததை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இருப்பினும் சோழர் காலமே உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம். ஸோ இது என்னதான் சொன்னாலும் கூட இந்த இலக்கியங்கள் சொன்னாலும் ஸோ சோழர் காலமே வந்து பார்த்தோன்னா உலோக சிற்பங்கள் மற்றும் செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விஜயலாயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில் செப்பு திருமேனிகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யார், விஜயலாய சோழன், பராந்தக சோழன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில்
தான் செப்பு திருமேனிகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சோழர் கால செப்பு திருமேனிகள் நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. ஓகேங்களா. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை இருக்கு இல்லைங்களா, அது உலக புகழ் வாய்ந்தது. ஓகேங்களா. சோழ அரசர்களும் அவரது குடும்பங்களும் கோயில்களுக்கு செப்பு திருமேனிகளை கொடியாக கொடுத்த செய்திகளை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளையும் காணலாம். ஸோ அப்போ பாருங்க, செப்பு திருமேனிகளை கொடியாக கொடுத்த செய்தியை கல்வெட்டுகளிலும் அண்ட் செப்பேடுகளிலும் காணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிற்கால பாண்டியர்களின் சிற்பக்கலை என்பது சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சியாகவே இருந்தது. பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்களே, பிற்கால பாண்டியர்களுடைய சிற்பக்கலை என்பது சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சி. சோழர்கள் அடுத்து பிற்கால பாண்டியர்கள் வராங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சியாக தான் பிற்கால பாண்டியர்களுடைய சிற்பக்கலை இருந்தது. ஓகேங்களா. இவர்களுடைய கோயில்கள் வெளிப்புற சுவர்களையும் சிற்பங்களையும் செம்மைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார். யாரு? ஸோ பிற்கால பாண்டியர்கள் வராங்க இல்லைங்களா, அந்த பிற்கால பாண்டியர்கள் தான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பிற்கால பாண்டியர்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கோயில்களுடைய வெளிப்புற சுவர்களையும் சிற்பங்களையும் செம்மைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நடராஜர் உலோக திருமேனி. ஓகேங்களா. உலக புகழ் வாய்ந்தது செப்பு திருமணி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம். ஓகேங்களா. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம். ஓகேங்களா. விஜயநகர மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா கட்டடக்கலையில் கொண்டிருந்த ஆர்வம் சிற்பக்கலையில் வெளிப்பட்டது. ஸோ விஜயநகர மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கட்டடக்கலையில் கொண்டிருந்த ஆர்வம், அதே சமயம் ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா என்னது வான உயர்ந்த கோபுரங்கள் கட்டினது, பெரிய பெரிய உயரமான கோபுரங்கள் கட்டினது அவங்க தானே. ஸோ அதே சொல்ல விஜயநகர மன்னர் கட்டடக்கலை கொண்டிருந்த ஆர்வம் சிற்பக்கலையிலும் வெளிப்பட்டது. கோபுரங்களிலும் கோயில் விமானங்களிலும் ஏராளமான சிற்பங்களையும் அமைத்தனர். ஓகேங்களா. என்ன சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து பார்த்தோன்னா கோபுரங்களிலும் கோயில் விமானங்களிலும் ஏராளமான சிற்பங்களை அமைத்தனர். ஓகேங்களா. ஸோ உயர்ந்த தூண்களுடைய மண்டபங்கள் அமைத்தல், இவங்க வந்து பார்த்தோன்னா உயரமான தூண்களுடைய மண்டபங்கள் அமைத்தல் இவங்களுடைய சிறப்புப்பா. ஓகேங்களா. ஸோ மண்டபங்களின் தூண்களில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, மண்டபங்களுடைய அந்த தூண்களில் யாழி. ஓகேங்களா. யாழியோட உருவம் பார்த்தீங்கன்னா யாழி, குதிரை, மனித உருவங்கள், புராண தொன்மங்களை விளக்கும் சிற்பங்கள் போன்ற விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மை. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இவங்களுடைய அந்த மண்டபங்களுடைய தூண்களில் யாழி, குதிரை, மனித உருவங்கள், புராண தொன்மைகளை விளக்கும் சிற்பங்கள் போன்றவை விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மை. ஓகேங்களா. இவர்கள் கால சிற்பங்கள் இரும்பில் வார்த்தது போன்ற உறுதி உடையவை. ஸோ இவங்களோட சிற்பம் எல்லாமே இரும்பில் வார்த்தது போன்று உறுதியானது. விஜயநகர சிற்பங்கள் மூக்கு கூர்மையானதாகவும் வயிறு வட்டமானதாகவும் இருக்கும். விஜயநகர சிற்பங்கள் பொறுத்தவரைக்கும் மூக்கு கூர்மையாக இருக்கும், வயிறு வந்து வட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனித உருவ சிற்பங்களையும் அணிகலன்கள் செதுக்கப்பட்டது. ஸோ மனித உருவ சிற்பங்களில் அணிகலன்களை செதுக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா விஜயநகர பேரரசு. ஓகேங்களா. ஸோ இவரோட ஆட்சி காலத்திற்கு பிறகு கோயில்களின் சிற்பங்கள் அதிக அளவில் அமைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. ஸோ விஜயநகர ஆட்சிக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோயில்களில் சிற்பங்கள் வந்து அதிக அளவில் அமைக்கும் முறை ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் போன்றவை சிற்பங்களை கோயில்களில் இடம்பெற செய்தன. ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்க, விஜயநகர பேரரசு அதாவது வேட்டையாடுதல், ஸோ அந்த முறை, அதுமாரி பார்த்தோன்னா கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் போன்ற சிற்பங்களை கோயில்களில் இடம்பெற செய்தல். ஓகேங்களா. இவர்களால் வழக்கமாக இருந்தது யார், விஜயநகர பேரரசு. ஓகேங்களா. ஸோ இத்தகைய சிற்பங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் போன்ற இடங்களில் காணலாம். ஓகேங்களா. இத்தகைய சிற்பங்களை வந்து பாரு, இந்த மாதிரி சிற்பங்கள் அதாவது கோலாட்டம், பாம்பாட்டி நடனம், வேட்டையாடுதல், இந்த மாதிரி வந்து விஷயங்களை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அண்ட் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் போன்ற இடங்களில் காணலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தற்காலத்தில் மெழுகு, மணல், கண்ணாடி போன்றவற்றிலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. ஸோ தற்காலத்தில் மெழுகு, மணல், கண்ணாடி இதெல்லாம் சிற்பங்கள் அமைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே.